الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ومن لم يجعل الله له نورا فما له من نور أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى لم نجعل له من قبل سميا قال النبي صلى الله عليه وسلم من غدا إلى مسجد لا يريد إلا أن يتعلم خيرا أو يعلمه فكان له كأجر حاج تاما حجته أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரொருவர் பள்ளிக்கு இரண்டு நோக்கங்களில் ஒரு நோக்கத்திற்காக வருகிறாரோ, ஒன்று ஒரு நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு நோக்கங்களில் ஒரு நோக்கத்திற்காக பள்ளிக்கு யார் வருகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜுக்கு சென்று பரிபூர்ணமான ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்று வரக்கூடியவருடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னான். பள்ளிக்கு ஒரு நன்மையை கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக் கொடுக்க யார் வருகிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சவால், நிறைவான ஹஜ்ஜினுடைய நன்மை யார் பெறுகிறாரோ அவருக்குரிய நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு இந்த மஜ்லிஸில் இருக்கிற எல்லோருக்குமே அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மையைத்தான் எழுதியிருப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் நாம் இங்கே தொழுது விட்டு எதற்காக இங்கே கூடியிருக்கிறோம்? ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக் கொடுக்க. பள்ளி என்பதே அப்படித்தான். பள்ளி என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதற்குமான ஒரு இடம். வெறும் தொழுகைக்கான ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல பள்ளி என்பது. ஒரு காலத்திலே பள்ளிகள் தான் பல்வேறு பெரிய பெரிய ஜாமியாக்களாக பல்கலைக்கழகங்களாக உருவெடுத்தது. எனவே பள்ளிக்கு வந்தால் எதையாவது கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும், யாருக்காவது எதையாவது கற்றுக் கொடுக்க வேண்டும். அறிந்தவர்கள் பள்ளியில எதையாவது கற்றுக் கொடுக்கணும். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு வளமை. இன்றைக்கும் நீங்க பாருங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல மஸ்ஜிதுல் நபவியில பெரிய பெரிய இருக்கைகள் இருக்கும். அங்கெல்லாம் சில ஷேகுமார்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு இருக்கையில ஒரு ஷேக் உட்கார்ந்து பாடம் நடத்துவாங்க. என்னைக்கும் மஸ்ஜிதுல் ஹராம்ல மஅஹதுல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் நடக்கிற ஒரு சின்ன மதரசா. காலையில பாத்தீங்கன்னா ஃபஜ்ர்ல இருந்து 11 மணி வரைக்கும் பாடம் நடக்கும். பள்ளின்னு சொன்னாலே அங்கு ஒரு மதரசா இருக்கணும். ஒரு மதரசா இருந்தாதான் அங்கு நன்மைகள் கற்றுக் கொடுக்கப்படும், நன்மைகளை கற்றுக் கொள்ளப்படும். இந்த ரெண்டுமே நடக்கும். பள்ளிவாசல்கள் அப்படிதான் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அங்க இருந்த மாணவர்கள் சுஃபா தோழர்கள் அவர்களுக்கு எந்நேரமும் எதையாவது கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருப்பாங்க. எனவே பள்ளியில தஃப்சீர் வகுப்புகள் நடக்கணும், மசாயில் மஜ்லிஸுகள் நடக்கணும். இது எல்லாமே கொண்டதுதான் பள்ளி. அல்லாஹுடைய அருளால் இங்கே ஒவ்வொரு மாதமும் நபிமார்களுடைய வரலாறுகளுடைய ஒரு தொடர் நடந்து கொண்டிருக்கிறது என்று கடந்த மாதம் எங்களது ஊருக்கு வருகை தந்த பள்ளியினுடைய தலைவர் ஹாஜியார் அவர்கள் சொன்னார்கள். மிகுந்த மகிழ்ச்சி, நபிமார்களுடைய வரலாறு படிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே பல நபிமார்களை சொல்லிவிட்டு உலாயிகல்லதீன ஹதல்லாஹ், அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்டினான், ஃபபிஹுதாஹும் யக்ததி, இவர்களது வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நபிமார்களுடைய வழியை நாம் எப்ப பின்பற்ற முடியும்? அந்த நபிமார்களுடைய வரலாறு தெரிந்தாதான் நாம் பின்பற்ற முடியும். அருமையானவர்களே, சுருக்கமாக ஆரம்பத்திலே ஒரு முன்னுரையை சொல்லிவிட்டு எனக்கு தரப்பட்ட தலைப்பில் உள்ள 2 நபிமார்களை குறித்து நான் சில தகவல்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி இருக்கிறான். தூதர்களை அனுப்பாத ஒரு சமூகம் இல்லை
என்பது திருமறை திட்டவட்டமாக சொல்கிறது. லிகுல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நேர்வழி பெற்றவர், நேர்வழி காட்டுகிற மக்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். இப்ப நபிமார்கள் எல்லா சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதை நாம நம்பணும். எல்லா சமுதாயத்துக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய பெயர்களும் திருமறையில் இருக்கிறதா என்றால் இல்லை. அதை அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரு சுலன் கது கசஸ்னாஹும் அலை, ஒரு சுலல்லம் நக்சுசுஹும் அலை. எல்லா நபிமார்களது வரலாறும் இல்லை. சில நபிமார்களுடைய வரலாறை சொல்லி இருக்கிறோம், சில நபிமார்களுடைய வரலாறை சொல்லவில்லை என்று அல்லாஹ்வே சொல்றான். சில நபிமார்களுடைய வரலாறு விரிவாக இருக்கும், சில நபிமார்களுடைய வரலாறு சுருக்கமா இருக்கும், சில நபிமார்களுடைய பெயர்கள் மட்டும்தான் இருக்கும். அவங்கள பத்தி எந்த குறிப்புமே கிடையாது, அவங்கள பத்திய எந்த குறிப்பும் இல்லை. அப்படிப்பட்ட நபிமார்களும் இருக்கிறாங்க. யஸா என்று ஒரு நபி இருப்பதா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ல போய் தான் தெரியுது இப்படி ஒரு நபி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அவங்கள பத்தி எந்த குறிப்பும் இல்லை. இப்படியும் உண்டு, பெயர்கள் மட்டும்தான் இருக்குது, வேற எந்த குறிப்பும் இல்லாத நபிமார்களும் இருக்கிறாங்க. நாம ஈமான் கொள்ள வேண்டியது என்ன? அல்லாஹ் யாரையெல்லாம் நபிமார்களாக அனுப்பினானோ அவர்களில் யாருடைய பெயர் குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ வந்திருக்கிறதோ அவர்களது பெயரோடு ஈமான் கொள்ள வேண்டும். இன்னார் அல்லாஹுடைய தூதர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய தூதர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய நபி என்று பெயரோடு நம்பணும். யாருடைய பெயரை அல்லாஹ் சொல்லலையோ, யாருடைய பெயர் திருமறையில வரவில்லையோ அவங்கள நாம சொல்ல முடியாது. யாரையெல்லாம் அல்லாஹ் அனுப்பினானோ அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஈமான் கொள்வது நம்முடைய கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கிறது. மூன்றாவது விஷயம் என்ன? எல்லா நபிமார்களும் இந்த உம்மத்திற்கு அவங்க காலத்துல எந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வால் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு தான் மூத்தா போனாங்கன்னு நம்பணும். நபிமார்கள் எதையும் மறைக்கவில்லை, மறைக்கவும் முடியாது. அவங்க என்னென்ன விஷயங்களை அல்லாஹுடைய புறத்திலிருந்து சொல்லணும் என்று ஏவப்பட்டாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த ஒரு அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கி வைக்கிற எந்த நன்மையையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் இல்லை. அல்லாஹ்வை விட்டும் உங்களை தூரமாக்கக்கூடிய எந்த தூய்மையை குறித்தும் நான் உங்களுக்கு எச்சரிக்காமல் இல்லை. இப்ப நபிமார்கள் எல்லா நன்மையும் சொல்லிட்டாங்க, எல்லா தீமைகளையும் தடுத்துட்டாங்க. நாம மார்க்கத்துல இல்லாத நன்மையை சேர்க்கக்கூடாது, இல்லாத விஷயத்த நாம சேர்க்கக்கூடாது. நபிமார்களுடைய பணி அதுதான். அவங்க வாழும் காலத்துல எல்லாவற்றையும் முடிச்சிருவாங்க. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, மமாத நபியுன் வதாயிருன் யுகல்லிபு ஜனாஹைஹி ஃபிஸ் ஸமா இல்லா வகத் அன்ஸரனா நபியுனா மின்ஹும் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் அறிவித்து விட்டு தான் மௌத்தா போனாங்க. எந்த அளவுக்குனா வானத்தில் பறக்கிற ஒரு பறவையானது அதனுடைய ரெக்கையை விரிப்பதில் இந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டிய ஏதாவது இல்ம் இருக்குமானால் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தான் போனாங்க. எதையுமே நபிமார்கள் என்ன செய்வது கிடையாது, மறைப்பது கிடையாது, அவர்களால் மறைக்கவும் முடியாது. இது நபிமார்கள் விஷயத்துல நாம் நம்ப வேண்டிய விஷயங்கள். அடுத்தது என்ன? நபிமார்கள் என்ன கொண்டு வந்தார்களோ அதை நாம் ஏற்று செயல்படுத்த வேண்டும் ஒவ்வொரு சமுதாயமும். கடைசி நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் நம்பினால்தான் மோமினாக இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு உங்களுடைய உள்ளம் அடிமையாகாத வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல. எல்லா விஷயத்திலையும் நாம நம்பியாகணும். வழிபாடுகளானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் அல்ல. கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சத்தை விடக்கூடாது. அது வேதக்காரர்கள் யூதர்கள் சொன்னாங்க, நுஅ்மினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாத், நாங்க சிலதை ஈமான் கொண்டோம் சிலதை மறுத்தோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம வாயில சொல்லல, நாவால சொல்லல, ஆனா நம்முடைய செயல்பாடு அப்படிதான் இருக்குது. நாமும் வழிபாடுகள் வணக்கங்கள்ல ஏத்துக்குவோம். ஒரு வியாபாரத்துல ஹராம் ஹலால்ல பெருமானார் இப்படி சொன்னாங்க, இது கூடாதுன்னு சொன்னா இல்ல அது நடைமுறைக்கு சரி வராது, அது இந்த காலத்துக்கு ஒத்து வராது. இப்படி சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வழிமுறை இந்த காலத்திற்கு ஒட்டுனுங்க, அது பொருந்தாதது என்று சொன்னா அவன் காஃபிரா போயிருவான்.
எனவே நபிமார்கள் சொன்ன எல்லாவற்றையும் நம்ப வேண்டும். இதுதான் நபிமார்கள் விஷயத்துல நாம் கொள்ள வேண்டிய ஈமான்கள்ல ஒன்று. அடுத்து என்ன? நபித்துவம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்து விட்டது என்றும் உறுதியாக நம்பணும், சந்தேகம் இல்லாம நம்பணும். நபித்துவம் அவர்களோடு முடிஞ்சிருச்சு. அவங்கதான் ஹாத்தமுன் நபியீன். பெருமானாருக்கு பிறகு யாராவது தன்னை நபி என்று சொல்வானையானால் அவன் பொய்யன், அவன் குழப்பவாதி, அவன் தஜ்ஜால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு நபித்துவத்தை வாதிடுகின்ற 30 தஜ்ஜால்கள் வருவார்கள் என்று சொன்னான். கடந்த காலத்தில் அப்படி சில குழப்பவாதிகள் வந்தாங்க. இன்றைக்கும் சில பேர் தங்களை நபின்னு சொல்றாங்க. நபிமார்கள் குறித்த சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால பலரும் குழப்பறான். இன்றைக்கு சில பேர் தன மஹதின்னு சொல்றான், சனே மஹதி, அதுவும் குழப்பம்தான், உம்மத்துக்கு வருகிற சோதனைகள்ல ஒன்று. எனவே கொள்கை சார்ந்த விஷயத்துல ஒரு இம்மி அளவு நாம வலிதவரிட்டாலும் நிரந்தர நரகம்தான். நம்முடைய அமல்கள் செயல்பாடுகள் அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துட்டா கூட அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு வழிகள் நிறைய வச்சிருக்கிறான். ஆனா கொள்கையில எந்த சர்க்கல் வந்தாலும் ஆபத்து. எனவே நபித்துவம் முடிந்து விட்டது என்று நம்பணும். அடுத்து ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அடுத்தது என்ன? நபிமார்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அசல் நபித்துவத்துல மாற்றம் இல்லை. ஆனா அதே நேரத்துல நபித்துவத்தின் படித்தரங்கள் அல்லாஹ்வே சொல்வான், தில்கர் ருசுல் ஃபضلنا بعضهم على بعض. நாம் நபிமார்களை சிலரை விட சிலரை உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்றான். வரஃபா பஅதஹும் தரஜாத். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா நபிமார்களிலும் உயர்ந்தவர்கள் என்று நாம நம்ப வேண்டும். இதெல்லாம் நபிமார்கள் குறித்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம். அந்த அடிப்படையிலே அருமையானவர்களே, இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், தந்தை மகன் இருவருமே. இந்த இருவருமே பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட கடைசி நபிமார்கள். உலகத்துல பனு இஸ்ரவேலர்கள்ல தான் ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டான். மற்ற சமுதாயங்கள்ல இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில நபிமார்கள் அனுப்பப்படல. பனு இஸ்ராயில்னா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவர்களது ஒரு பட்டப்பெயர் தான் இஸ்ராயில். இஸ்ராயில்னா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அர்த்தம். இஸ்ராயில் என்பது அவருடைய பெயர். அது அல்லாஹ்வே திருமறையில அவரை இஸ்ராயில் என்றும் சொல்வான். அவருடைய வழித்தோன்றலில் வரக்கூடியவர்களுக்கு தான் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஒரு காலத்துல உலகத்துல ஆக சிறந்த சமுதாயமாக வச்சிருந்தான். வேற யாருக்கும் வழங்காத சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். குர்ஆன்ல அதெல்லாம் இருக்குது. வஆதாக்கும் மா லம் யூதி அஹதம் மினல் ஆலமீன். உலகத்துல யாருக்கும் வழங்காத சிறப்பை உங்களுக்கு வழங்கியதாக அல்லாஹ் சொல்லுவான். உலகத்துல எல்லா சமுதாயத்தை விட உங்களை சிறப்பாக்கியதை எண்ணி பாருங்கள் என்று சொல்லுவான். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால அவங்கதான் உலகத்தினுடைய சிறந்த சமுதாயம். அந்த சிறந்த சமுதாயத்துல அல்லாஹ் எண்ணிலடங்காத நபிமார்கள், ஆயிரக்கணக்கான நபிமார்கள் பனு இஸ்ரவேலர்கள்ல தான் அனுப்பப்பட்டான். மற்ற சமுதாயத்துல அவ்வளவு நபிமார்கள் இல்லை. அந்த வழித்தோன்றலில் கடைசியாக வந்த நபிமார்கள் இருவர். ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யாவுடைய தந்தை தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். கடைசி நபிமார்கள் இந்த 2 பேர் தான். பனு இஸ்ராயில்ல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க. இவர்களோடு பனு இஸ்ரவேலர்களில் வந்த நபித்துவம் முடிந்து போனது, அதோட முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அல்லாஹ் இறுதி நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பனு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்களில் இருந்து அல்லாஹ் நம்முடைய நபி அல்லாஹ் தேர்வு செஞ்சான். அப்ப பனு இஸ்ராயிலர்களுடைய கடைசி நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவர் தான். அவங்களோட அவங்களுடைய நபித்துவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த பனு இஸ்ராயில்கள்ல வந்த 2 நபிமார்கள் தான் தந்தை மகனாக இருக்கிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இப்போ குர்ஆன்ல பல நபிமார்கள் ஒரு கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த கூட்டத்திற்கு மக்களை அவங்க எச்சரிக்கை செய்வாங்க. அவர்கள் பொய்யாக்குவார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை வந்திருக்கும். அப்படி எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகள் திருமறையில இருக்குது. இந்த 2 நபிமார்களும் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில அப்படியான சம்பவங்கள் இல்லை. இவங்க வாழ்க்கையில
நாம பெற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதைத்தான் நம்ம இப்போது சொல்ல விரும்புகிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இமாமாக இருந்தாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி இருக்கிறது. உலகத்துல 4 பள்ளியில தொழுதா பாவ மன்னிப்பு கிடைக்கும். 4 பள்ளியில சிறப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், 4 பள்ளியில தொழுதா பாவம் மன்னிக்கப்படும். மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவில் இருக்கிற மஸ்ஜிதுல் நபவி, மதீனாவில் இருக்கிற மஸ்ஜித் குபா, 4வது பள்ளி மஸ்ஜித் அக்ஸா. மஸ்ஜித் அக்ஸா அவ்வளவு ஒரு புனித பள்ளி, அங்க தொழுதா பாவம் மன்னிக்கப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி முடித்து விட்டு 3 துவா செஞ்சாங்க. ஒரு துவா என்ன? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் வழங்காத ஆட்சி அதிகாரத்தை கொடு என்று கேட்டாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சான். நபிமார்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை போல உலகத்தை பிரம்மாண்டமா ஆட்சி செய்த எந்த அரசரும் இல்லை நபிமார்களில். யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. 2வது துவா செஞ்சாங்க, நான் என்ன தீர்ப்பு செய்தாலும், ஏன்னா ஒரு காதி வழங்குகிற தீர்ப்பு அது நிஜத்துல உண்மைக்கு ஒத்தும் இருக்கலாம், அவருடைய முடிவு தப்பாவும் இருக்கலாம். அவங்க துவா செஞ்சாங்க, நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு யாவுமே உன்னுடைய ஞானத்திற்கு ஒத்ததாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதையும் சரின்னு சொல்லிட்டான். 3வது துவா செஞ்சாங்க, நான் கட்டி முடித்திருக்கிற இந்த மஸ்ஜித் அக்ஸா பள்ளி, இந்த பள்ளிக்கு தொழுகையை தவிர வேறு நோக்கம் இல்லாமல் தொழுகைக்காக மட்டும் யார் வருகிறாரோ, அதையும் அப்படி சொல்றாங்க. பள்ளிக்கு தொலைதானே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பள்ளியை சுத்தி பார்க்க வருவதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். பள்ளியை சுத்தி பார்க்க உலகத்துல அப்படி எத்தனையோ பள்ளி இருக்கு. தேவபுதியில ஒரு பிரம்மாண்ட பள்ளி இருக்கு, அதை சுத்தி பார்க்கறதுக்குன்னே வருவாங்க. பள்ளிவாசலுக்கு வர்றவங்க எல்லாம் தொழுகைக்கு தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னாங்க, இந்த பள்ளிக்கு தொழ வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் யார் வருகிறாரோ அவர் இந்த பள்ளியில் தொழுது விட்டு சென்றால் அவர் பாவங்களில் இருந்து அன்று பிறந்த குழந்தை போல ஆயிரணும் துவா செஞ்சாங்க. யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3வது துவா கபூல் ஆச்சா கபூல் ஆகலையா? பெருமானாரே அதை சந்தேகத்தோடு தான் சொன்னாங்க. இதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று நான் நம்புகிறேன்னு சொன்னான். இதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று நான் நம்புகிறேன்னு சொல்லி. ஆக மஸ்ஜிதுல் அக்ஸா அது இஸ்லாமிய புனித 3 தலங்களில் ஒரு தலம். அந்த புனித தலத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்துல 2 பேர் இமாமாக இருந்தாங்க. ஒருவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் இம்ரான். அவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. இந்த 2 பேரும் அக்கா தங்கச்சியை நிக்கா செஞ்சிருக்கிறாங்க, சகோதரிகளை நிக்கா செஞ்சிருக்கிறாங்க. ஒருவர் ஒரு பெண்ணையும் இன்னொருவர் இன்னொரு பெண்ணையும் நிக்கா செஞ்சிருக்கிறாங்க. அந்த இம்ரானுடைய பெயர்ல தான் குரான்ல ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்று வருது இல்லையா? நபிமார்களுடைய குடும்பத்துல இம்ரான்ங்கிற பேர்ல 2 பேர் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, அவங்க பேரும் இம்ரான் தான். அவங்க காலத்தால் முந்தியவர்கள். குரான் சொல்லக்கூடிய ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் குரான் சொல்லுது இல்லையா? அது யாருன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பெயர் ஹன்னா. அப்ப இது குழம்பிடக்கூடாது. குரான் சொல்லுகிற ஆல இம்ரான் வேறு. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இம்ரான் அவர்களும் தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால 2 பேருமே இமாமாக இருக்கிறாங்க. 2 பேருக்குமே குழந்தை இல்லை, 2 பேருடைய மனைவிக்குமே குழந்தை இல்லை. இந்த நிலையில தான் இம்ரானுடைய மனைவி ஹன்னா இருக்கிறாங்களே, அவங்க ஒரு நாள் ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சுக்கு உணவூட்டுகிற ஒரு காட்சியை பார்க்கறாங்க. அவங்க மனதுல ஒரு பெரிய ஏக்கம் வருது. இப்படி அல்லாஹ் எனக்கும் ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டுமே என்று ஒரு ஆசை வருது. அந்த நேரத்துல அவங்க உடனே நேர்ச்சை செய்யறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த ஆண் குழந்தையை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பணிவிடைக்கே நான் வக்ஃப் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார்? ஹன்னா. அல்லாஹ் அந்த நேரத்துல அவங்க கேட்ட துவாவை கபூல் செஞ்சுட்டான். இம்ரானுடைய மனைவி ஹன்னா கருவுற்று விடுகிறார்கள். அவங்க கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமாகி அந்த குழந்தையை பெறுவதற்குள்ள இம்ரான் மூத்தா போயிட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இம்ரான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மூத்தாயிடுறாங்க. ஹன்னா கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்க ஆண் குழந்தை பிறக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸால போய் என்னங்க வக்ஃப் பண்ணியன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிறந்த குழந்தையோ பெண் குழந்தையாக பிறக்கிறது. குழந்தை என்னங்க? பெண் குழந்தையா பிறக்குது. அப்ப அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இது قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم فلما وضعتها, குழந்தை பெற்றெடுத்த போது قال ربي إني وضعتها أنثى, அல்லாஹ் பிறந்த குழந்தை பெண் குழந்தையா போச்சே,
அல்லாஹ்வுக்கு தெரியும். அதையும் அல்லாஹ் வல்லாஹு ஆலம் பிமா வலஅத் வலைஸ ذكரு கல் உன்ஸா இல்லையா? அல்லாஹ் சொன்னா இந்த பெண் குழந்தை நீங்க நினைக்கிற ஆண் குழந்தை மாதிரி கிடையாது, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல. பிறகு அந்த அம்மா இன்னி சம்மைதுஹா மரியம், நான் இந்த குழந்தைக்கு மரியம்னு பேர் வச்சுட்டேன். இன்னி உஇதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த குழந்தையையும் இந்த குழந்தையினுடைய வழித்தோன்றல்களையும் நான் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிட்டேன் அந்த அம்மா சொல்லுச்சு. அந்த அம்மா பிறந்தவுடன் இந்த வார்த்தை சொன்னதனால, பிறந்த உடனே சொல்லிட்டதுனால உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா கிள்ளி விடுகிறான், எல்லா குழந்தையும். அதனால குழந்தைங்க வீறிட்டு கொண்டு அழும். அந்த ஷைத்தானுடைய கிள்ளல் இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் உலகத்துல 2 குழந்தைங்க தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாயார் ஹன்னா செஞ்ச துவாவுனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது ஷைத்தான் பக்கத்துல வர முடியல. 2வது யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரை ஷைத்தான் தொட முடியல. ஹன்னாவுக்கு குழந்தை பிறந்தது, மரியம்னு பேர் வைக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை வளர்ந்ததும் நேரா எங்க வர்றாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வர்றாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னால நேர்ச்சை பண்ணிட்டேன், இந்த குழந்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஊழியம் செய்யும். ஆனா பெண் குழந்தையா போச்சு. மஸ்ஜிதுல் அக்ஸால இந்த குழந்தைக்கென்று ஒரு தனி மாடத்தை அமைத்து இந்த குழந்தை அங்க உட்கார்ந்து வழிபாடுகளில் ஈடுபடும். இந்த குழந்தைய யார் கவனிக்கிறது, யார் பார்க்கிறது அப்படின்னு பிரச்சனை வருது. இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸால இமாமாக யார் இருக்கிறாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தையை யார் வளர்க்கிறது அப்படிங்கிறதுல அந்த அக்ஸா பள்ளியில் இருக்கிற ஊழியர்களில் வகையை எழுதக்கூடிய ஊழியர்கள் அவங்களுக்கு மத்தியில போட்டி வருது. இந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன் எல்லாருமே என்ன செய்யறாங்க? ஒரு புனித குழந்தை என்று எல்லாருமே சண்டை போடுறாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? சரி, இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கான பொறுப்பு என்ன, யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய முடிவு தான் என்ன? அதை முடிவு செய்யணும்னா மார்க்கத்துல சில விஷயங்களுக்காண்டி சீட்டுக்குலுக்கி போடலாம். சீட்டுக்குலுக்கி போட்டு சில விஷயங்களை முடிவு செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்திற்கு செல்வதாக இருந்தா உடன் யாராவது ஒரு மனைவியை அழைத்து கொண்டு போவாங்க. எந்த மனைவியை அழைத்து கொண்டு போறது? 9 மனைவி இருந்தாங்க இல்லையா? யாரை அழைத்து கொண்டு போறது? ஒருத்தரை கூப்பிட்டு நீ வா அப்படின்னா மற்றவங்களுக்கு வருத்தமா போயிடும் இல்லையா? அது சண்டையா போயிடும். பல நேரங்கள் அப்படி சண்டையும் வந்திருக்குது. அவங்களுடைய மனைவிமார்களே 2 அணியா இருந்தாங்க, 2 அணியாக இருந்தாங்க என்று முஸ்னத் அஹ்மதுல வருது. அன்னை ஆயிஷாவுடைய தலைமையில ஒரு அணி, ஜெய்னபுடைய தலைமையில ஒரு அணி, எதுல ஒன்னாலும் சண்டை வந்துடும் 2 பேருக்கு மத்தியில. இப்ப பயணத்துல போகும்போது யாரை கூப்பிடுறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி பிரச்சனைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, சீட்டுக்குலுக்கி போடுவாங்க. கான இதா சாஃபர அக்ரா பைன நிசாஇஹி, மனைவிமாருடைய பேரை பூரா எழுதி சீட்டுக்குலுக்கி போடுவாங்க. யாரு பேர் வருதோ கூட்டு போயிடுவாங்க. எல்லா விஷயத்திலையும் சீட்டுக்குலுக்கி போட அனுமதி இருக்கா? இல்ல, சில விஷயங்கள்ல போடலாம். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சரிப்பா நம்ம சண்டையை முடிவுக்கு கொண்டு வரணும்னா இதோ இந்த நதி இருக்கிறது இல்லவா, இதுல உருதுல ஓடக்கூடிய ஜோர்தான் நதி, அந்த நதியில நாம வேதத்தை எழுதுகிற இந்த பேனா இருக்கு இல்லையா, அதை தூக்கி போடுவோம். யாருடைய பேனாவை தண்ணி அடித்து கொண்டு போய்விடுகிறதோ அவர்கள் இந்த குழந்தையை வளர்க்க முடியாது. யாருடைய பேனாவை தண்ணி அடித்து கொண்டு போகாமல் தண்ணி வருகிற திசையினுடைய எதிர் திசையை நோக்கி போகுதோ அவர் இந்த குழந்தையை வைப்பார். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. இது யுல்கூன அக்லாமஹும், எல்லாம் பேனாவை தூக்கி போட்டாங்க. எல்லாருடைய பேனாக்களையும் தண்ணீர் அடித்து கொண்டு போயிடுச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பேனா மட்டும்தான் முன்னோக்கி நீச்சல் அடிச்சு வர்ற மாதிரி வருது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. குர்ஆன் சொல்லுகிறது ஃபகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை பொறுப்பெடுக்கிறாங்க. அந்த குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் அக்ஸால ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்து இபாதத்துல ஈடுபடுவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அந்த அம்மா என்ன செய்தேன்னா மனைவியினுடைய சகோதரி மகள் அல்லவா, போவாங்க வருவாங்க, எல்லாம் தேவையானது போற பார்ப்பாங்க. இப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வழிபடுகிற அந்த மாடத்திற்குள் போகும்போது ஒரு அதிசயத்தை பார்க்கறாங்க. அது என்ன? அவங்களுக்கு முன்னால வெவ்வேறு வகையான பழங்கள் இருக்கிறது. அந்த பழங்கள் அந்த பருவத்துல கிடைக்காது. இப்பதான் கேட்கிறாங்க, அன்னாலக்கி ஹாதா, மரியமே இது எங்கிருந்து உனக்கு வந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான். இப்பதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு
அல்லாஹ் பருவம் இல்லாத காலத்திலையும் எந்த பழத்தையும் கொடுக்க முடியும். இப்ப சீசனே இல்லை. அப்படியானால் எனக்கு வயதாகி போச்சு, என் மனைவி மலடியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மலடி மனைவிக்கும் இந்த வயதான கிழவனுக்கும் கூட அல்லாஹ் நாடினால் குழந்தையை கொடுக்க முடியும் என்று அந்த இடத்துலதான் கேட்கிறாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. அல்லாஹ் சொல்றான் அங்குதான் ஹுனாலிக்கன்னு சொல்லி. இப்பயும் மஸ்ஜித் அக்ஸால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்த இடம் என்று மெஹராபு ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்த இடம்னே அக்ஸாவில் இருக்கிறது. நாங்க 2022 அல்லாஹுடைய அருளால் ஜியாரத்துக்கு போயிருந்தோம். இப்ப ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அங்குதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க. ஆல ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, அல்லாஹ் எனக்கு உன் புறத்திலிருந்து ஒரு குழந்தையை கொடு, இன்னக ஸமீஉத் துஆ என்று துவா செய்யறாங்க. துவா எந்த நேரத்துல எப்ப ஏற்கப்படும் சொல்ல முடியாது. துவாங்கிறது நான் சொல்லுவேன், துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பிச்சைக்காரன் எப்படி யாசகம் கேட்கிறவன் யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கேட்டுக்கிட்டே இருப்பான். 100 பேர்த்து கேட்டா 50 பேர்த்து கிடைக்காது. அதே மாதிரிதான் அல்லாஹ்ட்ட நாம யாசித்து கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 100 துவா கேட்டு பாருங்க, 50 துவா கபூல் ஆகிறத பார்ப்பீங்க. நாம 2 துவா கேட்டுட்டு அப்படின்னு போயிட வேண்டியது. 2 துவா கேட்டு இல்லைங்க அல்லாஹ் தர்றது இல்லை. துவாவுடைய அருமை தெரியல நமக்கு. எப்போ வானத்தின் கதவு திறக்கப்படும் தெரியாதுங்க. அவருக்கு 90 வயது 100 வயது பல கருத்து இருக்கு. 120 வயதுன்னு ஒரு கருத்து. அந்த நேரத்துல அவர் 120 வயசுல துவா கேட்கிறாரு. கேட்ட நொடி பதில் வந்துருது. ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி பில் மிஹ்ராப். மிஹ்ராப்ல துவா செஞ்சுட்டு இருக்கும் போது மலக்குமார்கள் கூப்பிடுறாங்க. அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யாங்கிற ஒரு குழந்தையை கொண்டு சுப செய்தி சொல்லிவிட்டான், அறிவிப்பு வந்துடுச்சு. இப்ப இந்த துவா செய்யும் போது இப்ப நான் அந்த துவா அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வரலாறுல சொல்ல முடியும். நபிமார்கள் வரலாறுங்கிற பெருதை இல்லாதையும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்றேன், சில நபிமார்கள் வரலாறு அது குரான்ல ஹதீஸ்ல விரிவா இருக்கும். சில நபிமார்களுடைய வரலாற்றை பற்றிய செய்திகள் சுருக்கமா தான் இருக்கும். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சாங்க அல்லாஹ் பக்ரால சுருக்கமா சொல்லி காட்டுறான். சூரா மரியமுடைய ஆரம்பத்துல அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا. துவா அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும், அந்த ஒழுக்கத்தை அந்த ஆதாபுகளை நபிமார்கள்ட்ட இருந்து படிக்கணும். சரிங்களா? துவா எப்படி கேட்கணும் அல்லாஹ் அதையும் சொல்றான். இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபிய்யா. துவா மெதுவா கேட்கணும். அல்லாஹ்ட்ட அடக்கமா கேட்கணும். யாரும் பார்க்காத இடத்துல உட்கார்ந்து கேட்கணும். நம்ம துவா செய்யறது யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படி அல்லாஹ்ட்ட துவாவை கேட்கும் போது நம்முடைய பலவீனத்தை சொல்லணும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2 பலவீனத்தை சொல்றாங்க. ஒன்று கண்ணுக்கு தெரியாத பலவீனம், ஒன்று கண்ணுக்கு தெரிகிற பலவீனம். தெரியாத பலவீனம் என்ன? வஹனல் ஆத்மு மின்னி, என் உடம்புல உள்ள எலும்புகள் எல்லாம் நலிந்து போய்விட்டது. தெரிகிற பலவீனம் என்ன? வஸ்தஅல ரஅசு ஷைபா, ஏதோ தலைமுடி எல்லாம் நரைத்து மின்னுகிறது, தலைமுடி நரைச்சு போச்சு. தெரிகிற பலவீனம். 3வது ஒரு அதவு இருக்கு துவால, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கடைபிடிச்சா நீங்க துவா கபூல் ஆகிறத வாழ்க்கையில கண்கூட பார்ப்பீங்க. அல்லாஹ்ட்ட துவா கேட்கும் போது, அல்லாஹ் நான் எப்போதுமே கேட்டு நீ தராமல் இருந்ததே இல்லைன்னு சொல்லுங்க. அவர் சொல்றார், வலம் அகும் பி துஆஇக ரப்பி ஷகியா, அல்லாஹ் நான் எப்ப உன்னிடத்துல துவா கேட்டும் நான் பெறாமல் இருந்ததில்லை. நான் அழைத்தால் நீ பதில் சொல்வாய், நான் கருணை வேண்டினால் நீ கருணை காட்டுவாய், நான் கேட்டு நீ தராமல் இருந்ததில்லை. இதுக்கு பேரு தான் தவஸ்ஸுல் பின் நிஅமிஸ் சாபிகா. வசீலாங்கிறாங்களே, அதுல பல விதம் இருக்குது. அதுல சிறந்த வசீலா என்ன தெரியுமா? சிறந்த வசீலா என்ன? அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் செய்த உபகாரங்களை சொல்லி துவா கேட்கணும். நமக்கு அல்லாஹ் எதையுமே தந்ததே இல்லையா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எதையுமே கொடுத்ததே இல்லையா? இந்த வாழ்க்கை, இந்த செல்வம், இந்த குழந்தை பாக்கியம், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் இல்லையா? என்ன நம்ம என்ன கேட்கிறோன்னா, அல்லாஹ்ட்ட துவா கேட்கும் போது அல்லாஹ் தரலங்கிற எண்ணத்திலே தான் 99% பேர் கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, லம் அகும் பி துஆஇக ரப்பி ஷகியா, அல்லாஹ் நீ கேட்டு தராமல் இருந்ததே இல்லை அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்க. அல்லாஹ் முன்னால செஞ்ச, அல்லாஹ் நீ அந்த நேரத்துல அந்த துன்பம் வந்துச்சு, நீ தான் காப்பாற்றினாய்.
அந்த பிரச்சனை வந்துச்சு, நீ தான் காப்பாற்றினாய். அந்த விஷயத்துல ஒன்றதான் கேட்டேன், நீ தான் கொடுத்தாய். இதெல்லாம் துவால சொல்லி பாருங்க, உங்களுடைய துவா கபூல் ஆகும். துவா செய்கிற போது உங்களுடைய எண்ணிக்கை, உங்களுடைய நம்பிக்கை அப்படி வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாமே தாயாரிடம் திரும்ப கொண்டு வந்து ஒப்படைத்தது யாரு? அல்லாஹ் தானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தந்தையோடு கொண்டு வந்து சேர்த்தது யார்? அல்லாஹ் தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்ப பூஞ்சோலையாக ஆக்கியது யாரு? அல்லாஹ் தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையில் இருக்கும் போது எதிரிகள் பக்கத்துல நின்றும் பாதுகாத்தது யாரு? கண்ணுக்கு தெரியாம அல்லாஹ் தானே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நோயை குணப்படுத்தியது யாரு? அப்ப இந்த இதெல்லாம் யோசிக்கணும். துவா செய்கிற போது இந்த எண்ணங்கள் வரணும். அல்லாஹ் தானே நமக்கு இதெல்லாம் செஞ்சான், அன்னைக்கு அல்லாஹ் தானே இந்த கஷ்டத்தை நீக்கினான். வாழ்க்கையில அல்லாஹ் உங்களை காப்பாத்திய தருணங்கள், உங்களுக்கு உதவி செய்த தருணங்கள், இதெல்லாம் துவால வந்துச்சுன்னு சொன்னா உங்க துவா உயிரோட்டம் உள்ள துவா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதான் செய்றாங்க, வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அப்படிதானே கேட்கறாங்க, அஸா அல்லா அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் என்னுடைய உபதேசத்துல துவா செஞ்சு நான் ஒரு நாளும் கேட்டது கிடைக்காமல் போனதில்லை. அதனால துவா கபூல் ஆகணும்னா இதை செய்யுங்க. துவா கபூல் ஆகிறதுக்கு இந்த நம்பிக்கை, அல்லாஹ் கொடுத்ததை எண்ணி எண்ணி துவால சொல்லுங்க. அல்லாஹ் அதை கொடுத்த இதை கொடுத்த, நம்ம எல்லாம் கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் கோவம் வராதா என்ன? நாம செய்யற துவாக்களால அல்லாஹ் அதிருப்தி அடைகிறான். ஒரு உண்மையான மோமின் துவா கேட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அப்ப துவாவுடைய ஒழுக்கம் தெரிஞ்சு கேளுங்க. துவாவில இந்த விஷயங்களை கடைபிடிங்க. ரெண்டாவது, உங்களுடைய துவா கபூல் ஆகணும்னா துவாவுடைய நேரங்களை பயன்படுத்துங்க. துவா கபூல் ஆகிற நேரம், வானத்தின் கதவுகள் திறக்கப்படுற நேரம். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வர்றீங்க இல்லையா, இப்ப அடுத்து இஷா ஜமாத் வரப்போகுது. நபிஸல்லல்லாஹு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, சஅதானி லா துரத்து ஃபீஹா தஅவத்து தாஇன். 2 தருணங்கள் இருக்கிறது. அந்த நேரத்துல துவா செய்யக்கூடிய எவருடைய துவாவையும் அல்லாஹ் மறுப்பது கிடையாது. அந்த 2 நேரத்துல ஒரு நேரம் என்ன? ஹீன துகாமுஸ் ஸலா, தொழுகைக்கு இகாமு சொல்லப்படுகிற போது. இகாமத்து சொல்ற நேரத்துல துவா செஞ்சு பாருங்க. நான் சொல்றது, நான் இந்த விஷயங்களை எல்லாம் நான் என் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறேன். நான் இகாமத்துடைய நேரத்துல துவா செய்து பாருங்க, துவா கபூல் ஆகும். கபூல் ஆகிற நேரத்துல நாம கேட்கறது இல்லை, அல்லாஹ் திறந்து வச்சுட்டு கேளுன்னு சொல்ற நேரத்தை நாம விட்டுறோம். துவாவுடைய நேரம் அது. ரெண்டாவது, துவாவுல நிறைய புகழணும். அல்லாஹ் புகழ் செய்ய விரும்புறவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹவை விட புகழை விரும்பக்கூடியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் புகழ் செய்ய விரும்புறவன். அல்லாஹ் புகழுங்க. புகழ்ந்தா அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம். வானவர்கள் அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை எடுத்துட்டு போறதுக்கு சண்டை போடுறாங்கன்னு ஹதீஸ்ல வருது. ஒரு சஹாபி முச்சரைக்க வருவார், ஓடி வருவாரு, தக்பீர் கட்டுவாரு. அவர் அறியாம அவர் ஒரு சனா ஓதுறாரு. நம்ம தொழுகை ஆரம்பிக்கும் போது எத்தனை துவா ஓதலாம்? நிறைய துவா இருக்கு. நாம ஹதீஸ்ல வந்ததுல ஒரு துவா ஹனஃபி மத்ஹப்ல சுப்ஹானக்கல்லாஹும்ம ஓதுறோம். ஆனா நிறைய துவா இருக்கு ஹதீஸ்ல. இமாம் நஸை ஒவ்வொன்னா சொல்லுவாங்க அவங்களுடைய கிதாபுல. தொழுகை ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு துவா, தொழுகை ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு துவாம்பாரு. அதுல ஒரு சஹாபி ஒரு நாள் வந்தாரு, மூச்சரைக்க வந்தாரு. அவர் அறியாம தொழுகை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் புகழணும் இல்லையா? சிலர் வஜ்ஜஹத் ஓதுறாங்க, சுப்ஹானக்கல்லாஹ் ஓதுறோம். அவர் ஓதுனார், அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்ததும் கேட்டாங்க, யார் இந்த வார்த்தையை சொன்னதுன்னு கேட்டாங்க. அவரு நாம ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் போல் தெரியுதுன்னு பேசாம தான் இருந்தாரு. 2வது தடவையும் கேட்டாங்க, அவர் பேசாம தான் இருந்தாரு. 3வது தடவை சொன்னாங்க, அவர் நல்லதைத்தான் சொன்னாரு, எஞ்சி சொல்லுங்கன்னா. அப்புறம் தான் அவர் எஞ்சார், நான் தான் சொன்னேன் சொன்னாங்க. இந்த வார்த்தையின் நன்மைகளை எடுத்து செல்வதில் 12 மலக்குகள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? போட்டி போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி. இன்னொரு சஹாபி இது மாதிரி ஒரு வார்த்தைய ருக்கூல இருந்து எழுந்திருக்கும் போது சொன்னாரு, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அப்ப பெருமானார் சொன்னாங்க, இந்த சவாபை 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் போட்டி போட்டாங்கன்னு சொல்லி. துவாவுல அல்லாஹ் புகழுங்க. புகழ்ந்தா துவா கபூல் ஆயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி துவா செய்யறாங்கலாம் அப்படியே பார்ப்பாங்க. ஒரு சஹாபி கையை தூக்கிட்டு இருக்கிறாரு, பெருமானார் அவருக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹிதுக பிஅன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்தல் அஹதுஸ் ஸமத். நம்ம தமிழ்ல கேட்கலாம், அல்லதீ லம் தலிது வலம் தூலத் வலம் யகுல் லக குஃபுவன் அஹத். பெருமானார் சொன்னாங்க, இவர் அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலமை கொண்டு துவா கேட்டிருக்கிறார். இஸ்முல் ஆலம்னா அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமம். இதை கொண்டு கேட்டா அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டான். இனி இவற்றை சொல்லுங்க, சல் துஅதா, நீர் அல்லாஹ்விடம் கேளும் உமக்கு கொடுக்கப்பட்டு விடும்.
துவால அல்லாஹ் புகழுங்க, உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளால ரப்ப புகழுங்க. நபிமார்கள் அப்படித்தான் புகழ்வாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பலவீனத்தை சொல்றாங்க, இயலாமையை சொல்றாங்க. துவாவுல அல்லாஹ்ட்ட புலமுங்க. பெருமானார் சொன்னாங்க, லா தஅஜிஸு ஃபித் துஆ, லா தஅஜிஸு ஃபித் துஆ, துஆ செய்வதில இயலாமல் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, லன் யஹ்லிக அஹதுன் மஅத் துஆ, துஆ செஞ்சு யாரும் அழிஞ்சு போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. துஆ செய்து யாரும் அழிந்து போக மாட்டார்கள். பாருங்க, 120 வயசுல குழந்தை கேட்கிறாருன்னா பாருங்க எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அடுத்து சில காரணங்கள்லாம் சொல்றாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே, இங்க அல்லாவே சொல்றான், இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஒரு குழந்தையை உமக்கு நாம் அறிவிக்கிறோம், இஸ்முஹு யஹ்யா, அல்லாவே அந்த குழந்தைக்கு பேரும் வச்சுட்டான். உலகத்துல அல்லாவால் பெயர் சூட்டப்பட்ட ஒரே நபர் யாருன்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அடுத்து நான் அவரை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். உலகத்துல அல்லாவால் பெயர் சூட்டப்பட்டது. இந்த பெயர் அதுக்கு முன்னால யாருக்கும் வைக்கப்படல. லம் நஜஅல்லஹு மின் கப்லு சமியா, இதுக்கு முன்னால இந்த பேர் யாருக்குமே வைக்கல. இப்ப மலக்குமார்களும் சொன்னாங்க, அல்லாவும் சொல்லிட்டான். இப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டான். குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னதும் என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு மனிதர் தானே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் அதுக்கு என்ன அடையாளம், என்ன அடையாளம், எப்படி குழந்தை பிறக்கும் இல்லையா? ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? அல்லாஹ் மலக்குமார்கள் வந்தப்போ அவங்களும் சொல்லிட்டாங்க, அல்லாவுக்கு இதெல்லாம் லேசு, அல்லாவுக்கு இதெல்லாம் லேசு, ஒன்றுமே இல்லாம மனுஷனை படைக்கக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ரப்பி ஜஅல்லி ஆயா, ஒரு ஆயத்தை கொடு, ஒரு அத்தாட்சியை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, அத்தாட்சி என்ன தெரியுமா? அல்லாஹ் துகல்லிவன் நாஸ ஸலாஸ லயாலின் சவியா, நல்ல பேசக்கூடியவர் யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்க பேச்சாளர், தெளிவா பேசக்கூடியவர். அல்லாஹ் சொன்னா 3 நாளைக்கு உம்மால் பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டான். 3 நாளைக்கு பேசாமல் இருப்பதுதான் உமக்கு குழந்தை பிறப்பதற்கான அடையாளம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த 3 நாளுமே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திக்ர் செய்வதற்கு நாவ அசைச்சா திக்ர் வரும், தௌராத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தா தௌராத்து வரும். ஆனா மக்கள்கிட்ட போய் எதையாவது சொல்ல நினைச்சா நாவும் வராது, பேச முடியாது. மக்கள்கிட்ட போய் எதையாவது சொல்ல நினைச்சா சொல்ல முடியாது. ஆனா திக்ர் செய்ய நினைச்சா நாவு வரும். தௌராத்தை எடுத்து வாசிப்பாங்க, நாவு வரும். மக்கள்கிட்ட எதையும் சொல்லலாம் நினைச்சா அவங்களால சொல்ல முடியாது. இந்த 3 நாள் எல்லாம் அவருக்கு அப்படி ஒரு இதை கொடுத்தா, மக்கள்கிட்ட நிறைய தஸ்பீ செய்யுங்க என்று அந்த மக்களை என்ன செய்யறாங்க, தஸ்பீ செய்யுமாறு வலியுறுத்துறாங்க. அருமையானவர்களே, ஆக அல்லாஹ் அவருக்கு அந்த வயதுல ஒரு அழகான குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தை தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சுருக்கமா சொல்ல போனா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இமாம், மஸ்ஜிதே அக்ஸாவுடைய இமாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலாவுடைய கணவராக இருந்தாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க? அவங்களுடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்ட பிறகு அவங்க கொல்லப்பட்டாங்களா? இது குறித்து தகவல்கள் பலவிதமாக வருது. இந்த பனு இஸ்ரவேலர்கள், இன்றைக்கு யூதர்கள் என்று யாரை நாம சொல்றோமோ அவங்கள யூதர்கள் என்று சொல்றதுக்கும் ஒரு காரணம் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களில் ஒருவரது பெயர் யஹூதா. அந்த யஹூதா தான் அவருடைய வழித்தோண்டல்ல வந்தவர்கள் தான் யூதர்கள்னு சொல்றோம். இந்த யூதர்கள் நபிமார்களை கொலை செஞ்ச கூட்டம். நபிமார்களை ஒரே நாளில் 300 நபியை கூட கொண்டிருக்கிறாங்க. குர்ஆனும் சொல்லுது, வயக்துலூனல் அன்பியா, நபிமார்களை கொலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான். நபிமார்களையே கொன்ன ஒரு கூட்டம் இன்னைக்கு பலஸ்தீன்ல உள்ள கஸால உள்ள மக்களை கொல்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இல்லையா? மனிதாபிமானமற்ற உலகத்திலேயே மிருகத்தை விட கேவலமான ஒரு கூட்டம் தான் அது, இந்த கூட்டம் தான். அதனாலதான் உலகத்துல யாருக்குமே அல்லாஹ் இப்படி தண்டனை கொடுத்ததே கிடையாது. அல்லாஹ் இவர்களில் ஒரு கூட்டத்தை பன்றிகளாக மாத்தினான், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குரங்குகளாக மாத்தினான். யாருல? யூதர்கள்ல. ஏன்னா வாக்குறுதியை மீறுவாங்க, நபிமார்களை கொல்லுவாங்க. அதுல இவர்கள் ஒரு முறை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்வதற்காக விரட்டுறாங்க. இந்த ஹதீசுகள், இந்த சம்பவங்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் உலமாக்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் பனு இஸ்ரவேலர்களுடைய நூல்களில் வந்தது. இது உறுதியான ஆதாரமா ஹதீஸ்ல இல்லை. இந்த தகவல்களை பெருமானார் சொன்னாங்க. அந்த உறுதியா பொய்ன்னு சொல்ல முடியாது, உண்மையாக இருக்கலாம், அவ்வளவுதான். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை கொல்வதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சு ஓடுகிற நேரத்துல ஒரு மரம் வருது. அந்த மரத்திடம் உதவி கேட்டாங்க. அந்த மரம் பிளந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போயிட்டாங்க. உள்ள போனா அவங்களுடைய துண்டுனுடைய ஒரு முனை மட்டும்
வெளியே சிக்கிக்கிடுச்சு, மரம் ஒட்டிடுச்சு, உள்ள போயிட்டாங்க, துண்டு மட்டும் வெளியே சிக்கிடுச்சு. இப்ப தேடி வந்த யூதர்கள் பார்த்தாங்க, ஆளை காணாமேன்னு சொல்லும் போது இப்லீஸ் வந்துட்டான். வந்து சொன்னா, பாருங்க இந்த மரத்துக்குள்ளதான் இருக்கிறாரு, துண்டு தெரியுது பாருங்க அப்படின்னு இப்லீஸ் காட்டி கொடுத்தான். இவர்கள் அந்த மரத்தை ரம்பத்தால் என்ன செஞ்சாங்க, அறுத்தார்கள். அறுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம அவர்கள் கொலை செய்ததாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. ஆக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அந்த 120 வயதுல அல்லாஹ் மீதுள்ள வலிமையான நம்பிக்கையினால அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் நானும் அல்லாஹ்வோடு நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறதோ அந்த உறவை பொறுத்து நம்முடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ்ல மதிப்பு இருக்கிறது. நம்பிக்கையோடு துவா செய்தால் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்ட்ட கேட்க முடியும். அந்த குழந்தை தான் யஹ்யா, அவங்களுக்கு பிறந்த குழந்தை. அந்த குழந்தை அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கிறான். முஸத்திகன் பிகலிமாத்தில்லாஹ் வ ஸய்யிதன் வ ஹஸூரன் வ நபியன் மினஸ் ஸாலிஹீன் என்று அல்லாஹ் அவங்கள பத்தி சொல்றான். அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு அவருடைய மற்ற விஷயங்களை சொல்றேன். அல்லாஹ் இப்ப ஓதப்பட்ட ஆயத்துல மலக்குமார்கள் சொன்னாங்க, இந்த யஹ்யா எப்படிப்பட்டவர், அல்லாஹ்வுடைய வாக்கை மெய்யாக்குவார். அல்லாஹ்வுடைய வாக்கை மெய்யாக்குறதுனா என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாமல் பிறக்கும் போது யூதர்கள் அவதூறு சுமத்தினாங்க. அந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையால் பிறந்தவர் அப்படிங்கிறத முதல்ல உண்மைப்படுத்தியவர் யாருன்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அதான் முஸத்திகன் பிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தினாங்க. ஸய்யிதன், அவங்க மிகப்பெரிய நல்லோர்களுக்கான தலைவராக இருந்தாங்க. வஹஸூரன், மனக்கட்டுப்பாட்டுடையவராக இருந்தாங்க. ஹஸூர்னா அவரை மாதிரி பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் உலகத்துல யாருமே பிறக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல பிறந்த ஆதமுடைய மக்கள் எல்லோருமே ஒன்னு தவறு செய்திருப்பார் அல்லது தவறை எண்ணியாவது இருப்பார். தவறு செஞ்சிருக்கணும் அல்லது தவற மனதில் எண்ணி இருக்கணும். இந்த ரெண்டுமே நடக்காத ஒரே ஆள்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சதும் இல்லை, தவறை எண்ணியதும் இல்லை. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மஹ்ஷர் மைதானத்துல எல்லாருமே மஹ்ஷர்ல எழுப்பப்படுகிற நேரத்துல இந்த பயம், தான் செஞ்ச தப்பை எண்ணி தன் மனதுல தோன்றிய பாவத்தை எண்ணி பயத்தோடு தான் வருவாங்க. ஆனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை தவிர அவங்களுக்கு பாவ சிந்தனைகள் வந்ததே கிடையாது, பாவ சிந்தனை வந்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு முறை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸ அவனுடைய தோற்றத்துல பார்த்தாங்க. நபிமார்கள் பார்க்க முடியும் இல்லையா, இப்லீஸ பார்த்தாங்க. இப்லீஸ் அவன் கையில நிறைய கொக்கிகளா வச்சிருந்தான். அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது என்னப்பா அவன் கையில இருக்கிற இந்த கொக்கிகள்லாம் என்னன்னு சொல்லி. அவன் சொன்னா, இதெல்லாம் ஷஹவாத்துகள், மனோ இச்சைகள். இந்த மனோ இச்சைகளில் எதையாவது போட்டு நான் மக்களை வழிகெடுத்துக்கிட்டே இருப்பேன், மக்களை வழிகெடுக்கிற மனோ இச்சைங்கிற கொக்கிகள் அப்படின்னு சொன்னா இப்லீஸ். இப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இதுல என்ன வழிகெடுக்கிற கொக்கி ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. இல்லப்பா, உங்களை வழிகெடுக்கிற கொக்கி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியானா என்ன வழிகெடுக்கிறதுக்கு உனக்கு எதுவுமே வாய்ப்பே கிடைக்கலான்னு சொல்லி. வாய்ப்பே கிடைச்சது இல்லை, ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சது. நீங்க ஒரு உணவை ரொம்ப ருசித்து சாப்பிட்டீங்க, அதை கொஞ்சம் அதிகமா சாப்பிட வச்சேன். அதை அதிகமா சாப்பிட்டதுல அன்னைக்கு நீங்க ராத்திரி ரொம்ப நேரம் தொழுவுறதை விட்டுட்டீங்கன்னு சொன்னான். அப்போ ஒரு சத்தியம் எடுத்தாங்க, இனிமேல் நான் எந்த உணவையும் வயிறு நிரம்ப சாப்பிடுவதில்லைன்னு சொல்லி, வயிறு நிரம்ப எதையுமே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்லீஸும் சொன்னா, இனிமே யாருக்குமே நான் உண்மையை சொல்ல போறதும் இல்லைன்னு சொன்னதுனால வந்தவன இனிமே யாருக்கும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லி இப்லீஸ் சொல்லிட்டான். போய் அவங்க என்னங்க சாதாரணமான வாழ்க்கை, எதையுமே என்னங்க சாப்பிட மாட்டாங்க. துன்யால ரொம்ப பற்றற்ற தன்மை, இலைதலைகளை கிடைச்சதான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எல்லாமே துன்யா துன்யா. இன்னைக்கு கூட ஒரு அழகான ஒரு விஷயம் படிச்சேன். மாலிக் இப்னு தீனார் அவங்க சொன்னாங்க, அவங்க பேர்ல தீனாருன்னு இருக்குது. தீனாருன்னு சொன்னா அரபியில தங்க காசுன்னு அர்த்தம். அவங்க சொன்னாங்க, அதுல 2 வார்த்தை இருக்கு, தீனு நாருன்னு 2 வார்த்தை இருக்குது. இந்த உலக செல்வங்களை நீங்க அல்லாஹ் விரும்புற மாதிரி பயன்படுத்தினால் அது உங்களுக்கு தீன், சொர்க்கத்தை தரும். இந்த உலக செல்வத்தை அல்லாஹ் விரும்பாத வழியில பயன்படுத்தினீங்க, அது உங்களுக்கு நாறு, நரகத்தை தரும். அதான் தீனார். உலக செல்வங்கள் எல்லாமே அப்படிப்பட்டவை தான். இப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உலகப்பற்ற வாழ்க்கையை, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அவங்க பல நேரங்கள்ல இப்லீஸை சந்திச்சிருக்கிறாங்க. இப்லீஸ்ட கேட்டாங்க, உனக்கு ஈமான் கொண்ட மக்களில் உனக்கு பிடித்தமான ஆள் யாரு, பிடிக்காத ஆள் யாருன்னு கேட்டாங்க.
யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவன் சொன்னானா, நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு மோமின் ஆனா கஞ்சனா இருக்கிறார் இல்லையா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல அமல் செய்யறாரு ஆனா கஞ்சனா இருக்கிறார் பாருங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காதவன் யாருன்னா, பாவம் செஞ்சுக்கிட்டு நிறைய தர்மம் செய்யறான் இல்லையா, அவன் எனக்கு பிடிக்காது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன்பா அப்படி சொல்ற? ஆமா, நல்ல அமல் செஞ்சாலும் கஞ்சத்தனம் யாரு செய்யறானோ அவனுடைய கஞ்சத்தனமே அழிச்சிரும், நான் அழிக்கணும்னு தேவையில்லை. கஞ்சத்தனமே அழிச்சிரும், அது போதும் அவனுக்கு. கஞ்சத்தனமே அழித்து விடும், நான் அழிக்கணுங்கிற தேவையில்லை. அதனால செல்வந்தர்கள் மார்க்கத்திற்கு சமுதாயத்திற்கு கொடுக்கிற மனம் இருக்கணும். அடுத்து சொன்னா, பாவம் செய்யறாரு, இந்த செல்வத்தை செலவு பண்ணி அவர் அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து விடுகிறார் என்று என்னங்க இப்லீஸ் சொன்னதாக அவங்களுடைய சம்பவங்கள்ல என்ன செய்து வருது. ஆக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பற்றற்ற வாழ்க்கை. ஒரு நாள் அவங்களுடைய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மகனை காணோன்னு தேடுறாங்க. அவர் அடிக்கடி எங்க போயிடுவாருன்னா, காடு வனாந்திரங்களுக்கு போயிடுவார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். காடு வனாந்திரங்கள் நம்ம உம்மத்துல அப்படி துறவரம் இல்லை. ஆனா என்னைக்காவது அப்படி தனியாவும் ஒரு இடத்துல போய் உட்காரணும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தனியா தொழுகிறத விட ஜமாத்தோடு தொழுதா ஒரு ஹதீஸ்ல 25 மடங்கு நன்மை அதிகம், 27 மடங்கு நன்மை அதிகம், 2 விதமான ஹதீஸ் வருது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட நன்மை அதிகமா பெறக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார். இதை விட அதிக நன்மை. ஒருத்தர் காட்டுல போய் தனியா தொழுதாருன்னா அவருக்கு 50 நன்மை கிடைக்கும் எக்ஸ்ட்ரா, தனியா தொழுதாரு. இப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி போயிடுவாங்க. ஒரு நாள் அவங்களுடைய தந்தையார் தேடி தேடி போறாங்க, என்னடா மகனை காணோமேன்னு சொல்லி பார்த்தா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கபர் குழிய தோண்டி அதுக்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான். கபரை குழிய தோண்டி அழுதுகிட்டே இருக்கிறாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். பார்த்துட்டாங்க, ஏன் மகனை இங்கே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற? நீங்க தானே எனக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லி கொடுத்தீங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தை எனக்கு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, அதனால இங்க வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறேன்னு சொன்னான். இல்லையா, நாம எத்தனையோ ஜனாசாக்களுக்கு போறோம், ஒரு நாளும் கபரை பார்த்து நமக்கு அழுக வந்ததில்லை. நம்முடைய உள்ளங்கள் அவ்வளோ இறுகி போச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கபர்ல நின்னாதான் அழுகுவாங்க. என்னங்க, சொர்க்க நரகத்தை பத்தி கேட்கும் போது அழுகிறது இல்லை, கபர்ல நின்னா அழுகுறீங்களே சொன்னாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, கபரு தான் அவ்வளவு மனாசிரில் ஆகிரா, மறுமை வீடுகள்ல முதல் வீடு. கபர்ல தப்பிக்கிறவன் அடுத்த நிலைகள்ல தப்பிச்சிருவான், கபர்ல மாற்றவன் அடுத்த நிலைகள்ல சிக்கிருவான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரை போல கோரமான காட்சியை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தனக்குத்தானே ஒரு மண்ணறையை தோண்டி ஒரு கபரை தோண்டி அதுக்குள்ள போய் படுத்துக் கொள்வாங்க. இந்த அளவுக்கு அவர்கள் உலகப்பற்ற வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள பத்தி சூரா மரியம்ல சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்றேன். அல்லாஹ் சொன்னா, யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா, யஹ்யாவே வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்ற அந்த வேதம் எது? அன்னைக்கு அவங்களுக்கு வேதமா இருந்தது தௌராத்து தான். வேதத்தை பலமா பிடிங்கன்னா என்ன அர்த்தம்? பலமா பிடிக்கிறதுக்கு 2 அர்த்தம். ஒன்று, அதை அறிந்து அதன்படி செயல்படுங்கள். அறிய வேண்டும், செயல்பட வேண்டும். வேதத்தை பலமாக பிடியுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு சின்ன வயசுல அறிவு ஞானத்தை நாம் கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் அவங்கள பத்தி நிறைய வர்ணிக்கிறான். அவருக்கு ஹனானன் மின் லதுன்னா, நம்முடைய புறத்திலிருந்து ஒரு இரக்க சுபாவத்தை அவருக்கு நாம கொடுத்தோம். ஜகாத்தன், அவர் சுத்தமான தூய்மையான மனிதர். ஜகாத் என்பது செல்வத்திற்கும் இருக்குது, ஜகாத் என்பது உள்ளத்திற்கும் இருக்குது. அவர் உள்ளத்தால் பக்குவப்பட்டவர். வகான தகியா, இறையச்சமுடையவராக இருந்தார் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபர்ரம் பிவாலிதைஹி. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வபர்ரம் பிவாலிதை, தம் பெற்றோருக்கு நல்லறம் செய்கிற உபகாரியாக இருந்தார். ஒரு நபியை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துல அவர் பெற்றோருக்கு உபகாரம் செய்பவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, தாய் தந்தையர் சொர்க்கத்தினுடைய 2 வாசல்கள். சொர்க்கத்தினுடைய 2 வாசல்கள். உங்களுக்கு அத்தாவும் இருக்கிறாங்க, அம்மாவும் இருக்கிறாங்கன்னு சொன்னா 2 வாசலும் இருக்குதுன்னு அர்த்தம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தாயார் இறந்த போது அழுதாங்க. சொன்னாங்க, ஏற்கனவே என் தந்தையார் இறந்துட்டாங்க, சொர்க்கத்தினுடைய 1 வாசல் ஏற்கனவே போயிடுச்சு, இருந்த 1 வாசலும் போயிடுச்சுன்னு அழுதாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னah, தந்தை என்பவர் சொர்க்கத்தினுடைய மைய வாசல் அவருதான். இன் ஷி'த ஃபஹ்ஃபத்ஹா, விரும்பினா அதை பாதுகாத்து தக்க வச்சுக்க.
வெறுமனா அதை அழித்து நாசமா போயிரும் சொன்னாங்க. தாய் தந்தையரை இக்காலத்து பிள்ளைகள் நிறைய நோகடிக்கிறாங்க. தாய் தந்தையரை பாசமா பார்க்கறது இல்லை, தாய் தந்தையரோடு அன்பாக பேசுவதில்லை, தாய் தந்தையரை ஒரு சுமையாக நினைக்கிறது. ஒரு முஸ்லிம் இடத்துல என்ன விஷயம் இருக்குதோ இல்லையோ, தாய் தந்தையரை மதிக்கிற பண்பு இருந்தால் அவரை விட சிறந்த முஸ்லிம் யாருமே கிடையாது. அதை பத்தி பேசினா தலைப்பு மாறிடும். அல்லாஹ் ஒரு நபியை பத்தி சொல்றான், ஒபர்ரம் பிவாலிதை, தன்னுடைய பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வலம் யகுன் ஜப்பாரன் ஆசியா. ஜப்பார்னா என்ன அர்த்தம்? வலம் யகுன், அவர் ஜப்பாராக இருந்ததில்லை அப்படிங்கிறான். ஜப்பாருக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தாங்க. ஜப்பார்னா யாருன்னா, அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன அதை அறவே கண்டுகொள்ளாதவன், மதிக்காதவன், நான் யாருக்கும் எதுவும் செய்ய தேவையில்லை என்று யார் நினைக்கிறானோ அவன் தான் ஜப்பார். கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கும் ஜப்பான்னு சொல்வதுண்டு, சர்வாதிகாரிகளுக்கும் ஜப்பார்ன்னு சொல்வதுண்டு. ஏன் சர்வாதிகாரி என்ன? நான் யாரையும் கவனிக்க தேவையில்லை, யாருக்கும் நான் எதையும் செய்ய தேவையில்லை. ஜப்பாரி அடுத்தவர்களுடைய உரிமைகளை மதிக்காதவன், அடுத்தவர்களுக்கு எதுவும் செய்யாதவன் தான் ஜப்பார். அவர் அப்படிப்பட்ட குழந்தையாக இல்லை. அவர் எல்லாருடைய உரிமைகளையும் மதிப்பாரு. நம்முடைய சகோதரர்களுக்கு உரிமை இருக்குது, பெற்றோருக்கு உரிமை இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு உரிமை இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் விலங்குகளுக்கு கூட உரிமை இருக்குது. விலங்குகளுடைய உரிமையை மதித்ததனால ஒரு தவறான பெண் சொர்க்கம் சென்றாள் என்று வருது. வீட்டுல வளர்த்த பூனையை கண்டுக்காம போனதுனால ஒரு வணக்கத்தில் ஈடுபட்ட பெண் நரகத்துக்கு போயிட்டான்னு வருது. எல்லாருக்குமான உரிமைகள் இருக்கிறது. அவர் எல்லாருடைய உரிமைகளையும் பேணக்கூடியவராக இருந்தார். அசியானா அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவரும் அல்ல என்று சொல்லிட்டு அல்லாஹ் அழகான ஒரு விஷயத்தை சொல்லிதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை பத்திய வரலாற மரியம் சூரால முடிப்பான். சலாமுன் அலை, அவர் மீது சலாம் உண்டாகட்டும், யௌம உலித, அவர் பிறந்த நாளிலும், வயோம யமூத்து, அவர் இறக்கிற நாளிலும், வயோம யுபஅஸு ஹய்யா, அவர் உயிர் எழுப்பப்படுகிற நாளிலும் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னாங்க, ஈசா யஹ்யாட்ட சொன்னாங்க, இஸ்தக்ஃபிர்லி, எனக்காக நீ பாவ மன்னிப்பு தேடுப்பா, எனக்காக பாவ மன்னிப்பு தேடு அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க எனக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க, நீங்க தானே என்னை விட சிறந்தவங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம், இல்ல இல்ல, என்னை விட சிறந்தவர் நீ தான். நான் எனக்கு நானே சலாம் சொல்லிக்கிட்டேன். அதுவும் சூரா மரியம்ல வருது, சலாமுன் அலைய யௌம ஒலித்து வயோம அமூத்து வயோம உபஅஸு ஹய்யா, நான் பிறந்த நாளில், இறக்கும் நாளில், எழுப்பப்படுகிற நாளில் என் மீது சலாம் உண்டாக நான் தான் சொல்லிக்கிட்டேன். ஆனா உனக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான், சலாமுன் அலை, அவருக்கு சலாம் உண்டாகட்டும், யௌம உலித, அவர் பிறந்த நாளில், வயோம யமூத்து, அவர் இறக்கும் நாளில், வயோம யுபஅஸு ஹய்யா, அல்லாஹ் யாருக்கு சலாம் சொன்னானோ அவர் தானே அப்ப சிறந்தவரா இருக்க முடியும், எனக்கு நீ பாவ மன்னிப்பு தேடு என்று சொன்னான். அருமையானவர்களே, மனித வாழ்க்கையில இந்த 3 கட்டங்களில் ஒரு மனிதன் பாக்கியசாலி ஆயிட்டா அவனை எப்போதுமே துர்பாக்கியம் தொற்றுக்கொள்ளாது. 3 தருணங்கள். அவன் பிறக்கிற தருணம் இல்லையா, பிறக்கிற நேரத்துல ஷைத்தானும் பக்கத்துல இருப்பான், ஒரு மலக்கும் பக்கத்துல இருப்பார். உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் ஒரு மலக்கும் அருகில் இருப்பார். உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குன்னா ஷைத்தானும் அருகில் இருப்பான். இந்த 2 பேருமே அந்த குழந்தையினுடைய உள்ளத்துல மலக்கு நல்லுணர்வுகளை போடுவாரு, ஷைத்தான் தீய உணர்வுகளை போடுவான். அந்த 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த குழந்தை அப்படிதான் இருக்கும். இந்த குழந்தை அப்படிதான் இருக்கும். அப்போ பிறக்கிற நாளில் சலாம்னா என்ன அர்த்தம்? பிறக்கும் போது ஷைத்தானை வென்றவர், அல்லாஹ்வுடைய அருளால ஷைத்தானை விட்டும் தூரமாக்கப்பட்டவர் என்று அர்த்தம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போதும் ஷைத்தான் பக்கத்துல வரல, அப்ப பிறக்கும் போது தப்பிச்சிட்டார். மரணிக்கிற நேரத்திலையும் ஷைத்தான் வருவான். மரணிக்கிற நேரத்துல மலக்குகளும் வருவாங்க. பாருங்க, பிறக்கும் போதும் மலக்கு ஷைத்தான், இறக்கும் போதும் மலக்கு ஷைத்தான். எல்லா மனிதனுடைய மரண வேளையிலும் ஷைத்தான் நின்று உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் காட்டி, இந்த மதம் சிறந்தது, இதுல மூத்தாப்போன்னு சொல்லுவான், இந்த மதம் சிறந்தது, இதுல மூத்தாப்போன்னு சொல்லுவான். அதனாலதான் ஹதீஸ்ல ஒரு துவா இருக்குது, அஊது பிக்க அன் யதகப்பதனி ஷைத்தானு இன்தல் மௌத், என்னுடைய மரண நேரத்துல ஷைத்தான் என்னை குழப்புவதிலிருந்து அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நம்ம பெருமானார் பாதுகாப்பு தேடிய ஒரு துவாக்கல்ல ஒன்று, அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உயிரோடு இருக்கும் போதும் குழப்பம்,
இறக்கும் போது உள்ள குழப்பம் என்ன, இறக்கும் போது ஷைத்தான் அந்தந்த பகுதியில என்ன மதம் இருக்குதோ, ஒரு பகுதியில கிறிஸ்தவ மதம் இருக்குன்னா நீ கிறிஸ்தவனா மூத்தா போன்னு சொல்லுவான், முத்து நசரானியன்மா. யூத மதம் இருந்தா மூத்து யஹூதியன்னு சொல்லுவான், இந்து மதம் இருந்தா இந்து மதத்துல மூத்தாக நல்ல மதம்னு சொல்லுவான். அதான் மரண நேர குழப்பம். இந்த குழப்பத்தில இருந்தும் அல்லாஹ் அவரை பாதுகாத்துட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யௌம யமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா, நாளை மறுமை நாள்ல ஆரம்பத்துல நான் சொன்னலையா, கபர்ல இருந்து எழுந்திருக்கிற நேரத்துல எல்லா மனிதனுக்கும் பாவம் செஞ்ச பயத்தோடு தான் எழுந்திருப்பான். அவங்க பாவம் செய்யவும் இல்லை, பாவத்தை எண்ணவும் இல்லை. எனவே கபர்ல இருந்து எழுந்திருக்கும் போதும் அவருக்கு மட்டும் அல்லாஹ் சலாம் சொல்லிட்டான், சலாமுன் அலை யௌம உலித வ யௌம யமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா. அருமையானவர்களே, இதுதான் இந்த 2 நபிமார்களுடைய வாழ்க்கை. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு முறை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உம்முடைய மக்களுக்கு ஒரு 5 விஷயங்களை ஏவுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்வதில் கொஞ்சம் காலதாமதம் செய்து கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பனு இஸ்ரவேலர்களை கூப்பிட்டு 5 விஷயத்த சொல்ல சொன்னானே, அதை சொல்லாம காலதாமதம் செய்றீங்களே, நீங்க சொல்லவா நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறான். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இல்லப்பா நானே சொல்லிடுறேன், எனக்கு தான் அல்லாஹ் உத்தரவிட்டான், நான் சொல்லணும்னா அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவான். உடனே அக்ஸால, மஸ்ஜித் அக்ஸால எல்லா மக்களையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அமர வைத்து அல்லாஹ் உங்களுக்கு 5 விஷயங்களை எனக்கு ஏவுமாறு சொல்லி இருக்கிறான். அந்த 5 வணக்கங்கள், ஒவ்வொரு வணக்கத்தை பத்தியும் சுருக்கமா சில விஷயங்கள் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை தொழுகையை கடைபிடிக்குமாறு ஏவுகிறான். இந்த தொழுகையில ஒரு அடியான் நின்று விட்டான் என்று சொன்னா அவன் தன்னுடைய கவனத்தை திருப்பாத வரை அவன் மீது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி கொண்டே இருக்கிறது. எனவே தொழுகையில கவனமா தொழுங்கன்னு சொன்னான். இன்னைக்கு நமக்கு இது ரொம்ப தேவையான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப சரி பண்ணுவாங்க. எப்படிலாம் சரி பண்ணுவாங்க? ஹதீஸ்ல வருது, முதல் சஃப்ல நிக்கிறாங்க இல்லையா, அவனுடைய தோள்களை தட்டி சரி பண்ணுவாங்க, மார்புல தட்டி சரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நபி இருந்தா செல்போன் எடுத்து சரி பண்ணுவாங்க. எல்லாரும் பாக்கெட்ல இருந்தும் போனை எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் சரி பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு என்னன்னா பள்ளிவாசல்கள்ல என்ன சொன்னாலும் என்னங்க போன்கள் விஷயத்துல அவ்வளவு அலட்சியம். தொழுகையில கவனமே ஏற்கனவே சிதறி போச்சு. அதுல இந்த மொபைல் போன்களுடைய ஒலிப்பு, நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எப்படி இறங்கும்? 2வது விஷயம் சொன்னாங்க, இப்ப தொழுகையில வேறு பக்கம் கவனம் செலுத்தாதீங்க, அல்லாஹ்வுடைய அருளை இழந்துருவீங்கன்னு சொன்னாங்க. 2வது அல்லாஹ் நோன்பு வைக்குமாறு சொல்றான். நோன்பாளியினுடைய வாய்வாட கஸ்தூரியோட சிறந்தது என்று அதற்கு அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க. 3வது தர்மம் செய்யுங்க, தர்மத்திற்கு உதாரணம் சொன்னாங்க. எதிரிகளிடம் சிக்கிய ஒருத்தன் பணத்தை கொடுத்து விடுதலையாகிற மாதிரி தர்மம் நரகத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வது. 4வதாக சொன்னாங்க அல்லாஹ்வுடைய திக்ர். திக்ர் ரொம்ப ரொம்ப நம்ம காலத்துல தேவை. மன நிம்மதி இல்லாத ஒரு காலம், குழப்பம் நிறைந்த ஒரு காலம். இந்த காலகட்டத்துல மனதுக்கு அமைதியை தருவது திக்ர் தான். நிறைய திக்ர்கள் ஹதீஸ்ல இருக்குது. இந்த திக்ர்கள் தான் அமைதியை தரும். நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உங்களுக்கு யாருக்காவது கவலை துக்கம் மேலிடுவானால் இத சொல்லுங்க, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. கவலை மேலிட்டால், துக்கம் மேலிட்டால், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, இத சொன்னீங்க உங்களுக்கு ஏற்பட்ட துக்கம் போயிடும். இத சொன்னதுனால மரண தண்டனை வரைக்கும் போய் ஒருத்தர் தப்பித்தார் என்று வரலாறு வருது. அவர் இதைத்தான் சொன்னாரு, இதைத்தான் அவர் சொன்னாரு. ஒரு கிறிஸ்தவ மன்னனிடத்துல அகப்பட்டு கொண்ட அவரு இதை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த கிறிஸ்தவ மன்னன் என்னப்பா சொல்றேன்னு கேட்டாரு. அவர் சொன்னார், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, எங்க நபி சொன்னாங்க இதை சொன்னா எல்லா ஆபத்தும் நீங்கிரும்னு சொல்லி. அந்த கிறிஸ்தவ மன்னன் சொன்னா இதை ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சொல்லியிருக்கிறாங்களே, எங்க நபியும் சொல்லுங்க, சரி உன விட்டுறோம் போன்னு சொல்லிட்டார். அல்லாஹ் இந்த திக்ர்னால காப்பாத்தினான். அப்ப அதை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது பலமான கோட்டை அரண். அப்போ ஒரு கோட்டையில போய் தப்பி ஒதுங்குற மாதிரிதான் இந்த திக்ர்கள் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் உங்களை பாதுகாக்கக்கூடிய அரண் என்பதாக சொன்னாங்க. இந்த திக்ர் அதிகமா செய்யுங்கன்னு சொன்னாங்க. 5வது விஷயம்தான் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள். இந்த நபிமார்கள் எல்லோருமே நேர்வழி பெற்றவர்கள். மக்களுக்கு நல்லதை சொன்னாங்க, தீமை விட்டும் தடுத்தாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க, அவங்களும் கொல்லப்பட்டாங்க. அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்க? பலவித காரணங்கள் கொல்லப்பட்டார்கள், இயற்கையாக மரணிக்கல என்கிற விஷயம் தெளிவாக தெரிகிறது. அவங்க காலத்துல ஒரு அரசன் தனக்கு எந்த பெண்ணை நிக்கா செய்ய அனுமதி இல்லையோ
அந்த பெண்ணை நிக்கா செய்ய ஆசைப்பட்டான் என்றும், யாரை நிக்கா செய்யக்கூடாது என்று குர்ஆன் பட்டியலிடுது. இன்னென்ன பெண்கள் எல்லாம் உங்களுக்கு ஹராம் ஹுர்ரிமத் அலைக்கும் என்று வருது. அப்ப அந்த அரசன் ஒரு பெண்ணை ஆசைப்பட்டான், அந்த பெண் அவனுக்கு மஹரமான பெண். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்ட போது இல்ல செய்யக்கூடாது என்று அவங்க தடுத்தாங்க. அப்படி தடுத்ததனால் அந்த பெண் அவர்கள் மீது கோபம் அடைந்து அந்த அரசனிடத்துல யஹ்யாவுடைய தலையை கொண்டு வந்தா உன்னை திருமணம் செய்கிறேன் என்று சொன்னதாக சில அறிவிப்புகள் வருது. முதல்ல அவனுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தா உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி சில அறிவிப்புகள். ஒரு தவறான நடத்தை உள்ள ஒரு பெண்மணி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம அவங்க மனக்கட்டுப்பாட்டுல சிறந்தவர்கள் என்று சொன்ன அவங்களையே தன்னுடைய வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணனா அது நடக்கலன்னு சொல்லும் போது அவங்களை வெட்டி கொலை செய்வதற்கு அந்த பெண்மணி உத்தரவிட்டாள் என்று வருகிறது. மொத்தத்துல அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஆக நபிமார்கள் நல்லதை சொன்னதற்காக, தீமையை தடுத்ததற்காக தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக அர்ப்பணித்தவர்கள். இவர்களுடைய வழியில நீங்களும் நடங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ஃபபிஹுதாஹும் யக்ததி. அதனாலதான் குர்ஆன்ல எங்கெல்லாம் சஜிதா வருதோ 14 இடங்கள்ல சஜிதா செய்கிறோமா இல்லையா, இந்த சஜிதாவுடைய ஆயத்துடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது 5 விதத்துல இருக்கும். அதுல ஒரு விதம் என்ன, நபிமார்கள் சஜிதா செய்ததை அல்லாஹ் சொல்லி இருப்பான். அந்த இடத்துல நாமளும் சஜிதா செஞ்சிடறோம். நபிமார்களுடைய வழியை நாமும் பின்பற்றுவது என்ற அடிப்படையில். அந்த வகையில எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் தெரிந்து அவர்களது வாழ்க்கையிலே உள்ள நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்கணும். சோதனைகள் வருகிற போது அல்லாஹுடைய உதவியோடு சகிப்புத்தன்மையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை தான் அல்லாஹ் இந்த 2 நபிமார்கள் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதுல கேட்கப்பட்ட விஷயங்களை ஏற்று நடக்கிற தௌஃபீகை தருவானாக. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன உறுதியோடு வலிமையோடு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் துவா செய்தார்களோ அதே வலிமையோடு நாமும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து நம்முடைய தேவைகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.